இந்தியாவில் எல்லா நிலப்பரப்பில் இருந்தாலும் சமஸ்கிருத மொழி பேசுகிறவங்க கம்மியாக தான் இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நான் தொடர்ந்து சொல்வது சமஸ்கிருதத்தை விட நம்முடைய தமிழ் மொழி தொன்மையும் பழமையும் ரொம்ப அதிகம். இதை யோகி ஆதித்யநாத் அவர்கள் காசி தமிழ் சங்கத்தில் முதல் தமிழ் சங்கத்தில் யோகிஜி சொன்னாங்க, சிவபெருமானுடைய வாயிலிருந்து 2 மொழிகள் வந்துச்சு, தமிழும் சமஸ்கிருதமும். அவர் சொன்னது மித்தியாலஜி அடிப்படையில். ஒரு தொன்மையான மொழி, என்னுடைய தொன்மையான மொழி, முதல் தொன்மையான மொழி தமிழ் நான் கற்றுக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு தொன்மையான மொழியும் என்னுடைய ஊரில் இருக்கும்பொழுது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேங்கிற தப்பு இல்லையா? அதே போல் ஹிந்தி, நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்க, டெல்லி போகிறீங்க, பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கத்து மாநிலத்துக்கு கண்டிப்பாக போகத்தான் போகிறீங்க. உறவினர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பெங்களூரில் அவ்வளோ பேர், திருவனந்தபுரத்து, கொச்சினில் இருக்காங்க, பாலக்காட்டில் அவ்வளோ தமிழர்கள் இருக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு மலையாளம் கற்றுக்கொள்ள ஒரு தப்பு இல்லையா? நான் என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரை நான் இன்னைக்கு 4 மொழி பேசுகிறேன், 5வது மொழியை பேச கற்றுக்கிறேன். படிப்படியாக 26 வயசு வரைக்கும் 2 மொழி தான் தெரியும். கற்றுக்க முயற்சி பண்ணும் பொழுது மொழி கற்றுக்கிறது அப்படிங்கிறது சாகர வரைக்கும் செய்யலான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் பள்ளியோட நிறுத்துறீங்க? என் குழந்தைகள் 3, 4 வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.